டூர் ஆஃப் சிவஸ்ரீ யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ටුවර් ඔෆ් ශිවාශ්‍රී YouTube චැනලයට සාදරයෙන් පිළිගනිමු. கேளீர் அனைவருக்கும் வணக்கம். ආයුබෝවන්. தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம். இந்த காணொளியில் தெய்வானையம்மன் ஆலய வளாகத்தில் உள்ள அம்மா மடம் என பக்தர்களால் அறியப்பட்ட அன்னதான மடம் குறித்து பார்க்கலாம். ආහාර පාන දන් දීම උතුම් දානමය පුණ්‍ය කර්මයකි. අද අප ඔබ වෙත ගෙන එන්නේ කතරගම දේවානි අම්මා දේවස්ථාන භූමියේ පිහිටා ඇති අම්මා මඩම ලෙස බැතිමතුන් විසින් හඳුන්වනු ලබන අන්නදාන මණ්ඩපම් නම් ආහාර දන්සල පිළිබඳවයි. கதிர்காம தலத்திலே கந்த பெருமான் பக்தர்களோடு பக்தர்களாக நடமாடுவதாகவும் பக்தர்களுக்கு வழங்கப்படும் பூசை நைவேத்தியங்களை பக்தர்களோடு பக்தர்களாக தானும் பெற்றுக்கொள்வதாகவும் கூறப்படும் நம்பிக்கைக்கு அமையவே பூசை பொருட்கள் அடியவர்களால் ஆலய வளாகத்தில் உள்ள பக்தர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படுகின்றது. இவ்வாறே புனித நகரில் உள்ள அன்னதான மண்டபங்களிலும் கந்த பெருமான் பக்தர்களோடே அமர்ந்து அன்னதானத்தினையும் பெற்றுக்கொள்வதாக நம்பப்படுகின்றது. බැතිමතුන්ගේ ඉපැරණි විශ්වාසය වන්නේ කතරගම දෙවියන් බැතිමතුකුගේ වේශයෙන් පූජා භූමියේ සැරිසරන බවයි. දේවාලයේ තබන පළතුරු පූජාවන් අවට සිටින බැතිමතුන් හට බෙදා දෙන්නේ කතරගම දෙවියන් වහන්සේද ඒ අතර සිට පැමිණෙතැයි විශ්වාසයෙනි. இத்தகைய நம்பிக்கைக்கு அமைய புனித நகரில் பல இடங்களில் பல்வேறு தானங்கள் வழங்கப்படுகின்ற போதிலும் புராதன காலம் தொட்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கும் பணியினை இறை தொண்டாகவே அம்மா மடம் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. ඒ විශ්වාසයට අනුව කතරගම පූජා භූමිය තුල බොහෝ ආහාර දන්සල් පවත්වනු ලබන්නේ දෙවියන් වහන්සේද ඒ ආහාර පිළිගනිතයි බලාපොරොත්තු වෙමි. ඒ අතරින් අන්නදාන මණ්ඩපම් සුවිශේෂී වන්නේ එය අතීතයේ සිට පවත්වාගෙන එනු ලබන පැරණිතම දන්සල වන බැවිනි.
இந்தியாவிலிருந்து வரவழைக்கப்பட்ட சமையல் வல்லுநர்களால் நவீன தொழில்நுட்ப வசதியுடன் சிறப்பாக வடிவமைக்கப்பட்ட சமையல் தளத்தில் இறைவனுக்கு நெய்வேத்தியம் தயார் செய்வது போன்றே புனிதமாகவும் தூய்மையாகவும் பக்தர்களுக்கான அன்னதானம் தயார் செய்யப்பட்டு இன்முகத்துடன் அன்னதானமும் வழங்கப்படுகின்றது. இலங்கை திருநாட்டில் எங்குமில்லாத சிறப்பாக இங்கு வருடத்தின் 365 நாட்களும் ஆலயத்திற்கு வருகை தரும் பக்தர்களுக்கு நண்பகல் வேளை அன்னதானம் வழங்கப்படுவதோடு ஆலய விழாக்காலங்களிலும் விசேட தினங்களிலும் காலை, நண்பகல், இரவு என 3 வேளைகளிலும் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்படுகின்றது. මෙහි අනෙක් සුවිශේෂීතාව වන්නේ වසරේ දින 365 පුරාම දිවා ආහාරය ලබා දීමයි. ඊට අමතරව
කතරගම දේවාලයේ පෙරහැර මංගල්‍ය සහ වෙනත් විශේෂ අවස්ථාවන්හිදී උදේ දවල් සහ රාත්‍රී ආහාර වේල් තුනම මෙම අන්නදාන මණ්ඩපම් දන්සල මගින් ලබා දෙයි. මෙවැනි සුවිශේෂී දන්සලක් ලංකාවේ කිසිදු ස්ථානයකින් වාර්තා නොවේ. இப்பணியில் தங்களையும் இணைத்துக் கொள்ள விரும்பும் அடியவர்கள் அன்னதான மண்டபத்தினை தொடர்பு கொண்டு தங்களாலான நன்கொடையினை பணமாகவோ பொருளாகவோ வழங்கி இந்த புனித இறைப்பணியில் தங்களையும் இணைத்துக் கொள்ள முடியும். ඔබට මෙම මහා දානමය පුණ්‍ය කර්මයට දායක වීමට අවශ්‍ය නම් අන්නදාන මණ්ඩප කාර්යාලයට මුදල් හෝ ද්‍රව්‍ය ආධාර වශයෙන් ලබා දිය හැක.